Hi hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது இந்த ஒரு வீடியோ டோட்டலா ஒரு மிக்ஸ்டா இருக்கலாம். அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கலாம். ஒரு மேஜரான அப்டேட் யூடியூப் தரப்புல கொண்டு வந்திருக்காங்க. அது போக ப்ரீவியஸா வந்த ஒரு அப்டேட்ல ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை நான் பார்த்தேன். அது ஒரு குறிப்பிட்ட அப்டேட்ல என்னுடைய ஒப்பீனியன். அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா யூடியூப் இந்தியா ட்விட்டர் பேஜ்ல பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரிவிச்சிருந்தாங்க. சின்ன மோட்டிவேஷனலா ஒரு விஷயம் கொடுத்திருந்தாங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் இந்த மாதிரி ஓவராலா பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயங்களை டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்டா ஆஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ் இந்த ஒரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்திருக்கு. நீங்க கூகுள் ஆட்வர்ட்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா நியூவா வரக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா பெஸ்டான அப்டேட்டா இருக்கலாம். ஏன்னா நார்மலா கூகுள் ஆட்வர்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். நிறைய விஷயங்களை ப்ரோமோட் பண்ணலாம். பட் பர்டிகுலரா யூடியூப்ல அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கிரியேட்டரா பார்க்கும்போது நம்மளோட வீடியோஸ் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தெரியாத நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். நம்ம சர்டன் அமௌண்ட் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பே பண்றது மூலியமா ஓவரால் இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் கிளிக் த்ரூ ரேட் அந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டே இருக்கும். நமக்கு நம்மளுடைய ஆட்வர்ட்ஸ் அக்கௌண்ட் பேஜ்ல ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த ஒரு கூகுள் ஆட்வர்ட்ஸ்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ற ஒரு விஷயத்துல அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. கூகுள் ஆட்வர்ட்ஸ் நியூவா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்க கண்டிப்பா நோட் பண்ண வேண்டிய விஷயம், அதாவது நியூவா கிரியேட் பண்றதுக்கு 20,000 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க ஒரு 60 நாட்களுக்குள்ள 20,000 அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்பெண்ட் பண்றீங்க. அதாவது கூகுள் ஆட்வர்ட்ஸ்ல ஆல்ரெடி ப்ரோமோட் பண்றீங்க. யூடியூப் வீடியோஸா இருக்கட்டும் இல்லனா அதர் விஷயங்களா இருக்கட்டும், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20,000 உங்களுடைய கூகுள் ஆட்வர்ட்ஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லைக் அப்படியே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு போய் சேர வைக்கலாம். கண்டிப்பாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. கூகுள் ஆட்வர்ட்ஸ்ல நீங்க ஆட்ஸ் மூலியமா ப்ரோமோட் பண்றீங்க உங்களுடைய வீடியோஸ் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு வீடியோஸ்க்கு வாட்ச்வர்ஸ் அப்படிங்கிறது இருக்காது பிஃபோர் மானிட்டேஷன். பட் குறிப்பா ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு வீடியோக்கு என்னதான் வாட்ச்வர்ஸ் அப்படிங்கிறது பிஃபோர் மானிட்டேஷன் அந்த மானிட்டேஷன் பேஜ்ல ஆட் ஆகல அப்படின்னு சொன்னாலும் அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புளுக்கு இன்னும் போய் சேர்ற மாதிரி நீங்க ப்ரோமோட் பண்ணலாம். ஸோ அப்படி ப்ரோமோட் பண்ணி அந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோ அந்த அளவுக்கு ஒர்த்தபிளானதா ஒரு குறிப்பிட்ட வீடியோலயே ஸ்ட்ராங்கா உங்களுடைய கண்டென்ட்டை கொடுக்குற விதமாகவும் இருந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோல வாட்சர்ஸ் இல்லைனாலும் இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிறைய வீடியோஸ் அந்த ஒரு வியூவர்ஸ் பர்டிகுலரா அதுல இருந்து வரக்கூடிய வியூவர்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும். இது ஒரு ஆப்ஷனா யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கூகுள் ஆட்வர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் ஒரு சேனல்ல கூட. ஸோ அதை பத்தி பிரச்சனை இல்லை. பட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவதா நம்ம பார்க்கக்கூடியது அதாவது பார்த்தீங்கன்னா ரீசெண்டா அப்டேட்டுங்க. அதாவது பாப்புலர் செக்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட வீடியோல மோஸ்ட் ரீப்ளேட் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரோல் பண்றது. ஸோ இது ஒரு விஷயத்துல ஒரு வியூவர் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ரீசெண்டா இந்த அப்டேட்ல பெருசா வாட்சர்ஸ் பாதிக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் ரீசெண்ட் வீடியோஸ்ல நிறைய சொல்லியிருந்தேன். பட் பாத்தீங்கன்னா எந்த ஒரு வீடியோ எடுத்தாலுமே அந்த ஒரு பாயிண்டை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வருது. ஸோ அதே சமயம் பாத்தீங்கன்னா பார்க்காம இருக்கிற வீடியோ கூட ஜஸ்ட் அதை கூட செக் பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு தாட் வருது. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 50-50 அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு? கம்ப்ளீட்டா உங்களுக்கு வாட்சர்ஸ் இது ரொம்ப டவுன் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நான் ஒவ்வொரு வீடியோவும் பார்க்குறேன், எல்லா வீடியோஸ்லயும் அதை மட்டும் தான் பார்க்குறேன் அப்படிங்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை ப்ரோ, நீங்க சொல்ற மாதிரி 50-50 தான் எனக்கு இருக்குது. லைக் பார்க்காத வீடியோ கூட நான் அந்த ஒரு மோஸ்ட் ரீப்ளேட் அந்த ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணி பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஈக்குவல் ஆகிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் இருக்கான் கமெண்ட்ஸ்ல ரைட் பண்ணுங்க. ஃபைனலா நம்ம மூணாவதா பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா யூடியூப் இந்தியா ட்விட்டர் பேஜ்ல கொடுத்திருந்தாங்க. குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா there is no tutorial of being successful, you just have to DIY அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருந்தாங்க. அதாவது DIYனா எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், do it yourself. ஸோ குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சின்ன ஒரு மோட்டிவேஷன் தாங்க. அதாவது உங்களுடைய சேனல்ல நீங்களே பார்த்தீங்கன்னா புது புது விஷயங்களை எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஒருத்தங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருப்பாங்க, சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் கின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்குறோம். அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரீச் ஆகுது. ஸோ ரெகுலராக உங்களுடைய கண்டென்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. டிஃப்ரெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுடைய ஓன் யூனிக் ஸ்டைலை அதில் வெளிப்படுத்துங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரீச் அப்படிங்கிற விஷயம் கிடைக்கும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, கண்டினியூஸாக உங்களுடைய கண்டென்ட்ல எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ சின்னதாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க, இதையும் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த ஒரு வீடியோ இருக்காத மேக் பண்ண வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கேள்விகள் மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் ஒரு வீடியோ. அந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பை, see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.